ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் இன்றைய தினம் சொல்ல போகிற ஸ்லோகம் மகிஷாசுர மர்தினி ஸ்லோகம். சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை இதோட முதல் ஸ்லோகத்தை சொன்னோம். இன்றைக்கி இதோட இரண்டாவது ஸ்லோகங்களை சொல்ல போகிறோம். எதற்காக இந்த ஸ்லோகம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு பொதுவாக தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு இந்த காலத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் அதில் குறைச்சலே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா குருட்டு தைரியம் அப்படின்னு. இதை தான் போன வாரமும் சொல்ல வேண்டிய விஷயமாயிடுது. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, சில சமயங்களில் வம்ப விலைக்கு கொடுத்து வாங்கிறது அப்படின்னு எல்லாவற்றையும் நான் தைரியமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு சில சமயங்களில் தைரியம் சில இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை பரிசார்த்தமாக போய் டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இதுதான் வரைமுறை, இது வரைக்கும் நம்ம போனால் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படிங்கிற ஒரு நியாயமான தர்மமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகம். அப்போ அதில் இன்னுமே துர்கை அம்மன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உன்னோட நீ கூப்பிடும்போது நான் உன்னை காக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் உன்னுடைய போக்கும் உன்னோட போகின்ற வழியும் எப்படி இருக்கணும், தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும்னு சொல்கிறா. இதில் ஒன்றும் தப்பே இல்லையே. படித்தவள் ஒரு அழகா தாய் சாணத்தில் இருந்து சொல்லும்போது செய்யான நாம் அதை கேட்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த அற்புதமான ஸ்லோகம். இப்போ ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாம். தன்னம்பிக்கையோட ஜம்முன்னு நீங்கள் எதிர்கொள்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அழகாக செய்யலாம். சுரவரவர்ஷினி துர்தரதர்ஷினி துர்முகமர்ஷினி ஹர்ஷரதே திரிபுவன போஷினி சங்கரதோஷினி கில்பிஷமோஷினி கோஷரதே धनुजनिरोषिणि तिथिसुतरोषिणि धुर्मदसोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्धिनि शैलसुते. இப்போ இந்த ஸ்லோகத்தோட முதல்ல பொருளையும் அதுக்கப்புறமா அதோட சிறப்பையும் பார்க்கலாம். சுரவர வர்ஷினி துர்முக மர்ஷினி, சுரவர வர்ஷினி துர்முக மர்ஷினின்னு நல்ல அதாவது சத் சங்கமாக இருக்கிறவங்களுக்கு மழை போல எல்லாவற்றையும் அருள்பவள் சுரவர வர்ஷினி துர்முக மர்ஷினி அப்படின்னு. அதே மாதிரி பகையவர்கள் தீயவர்கள் அப்படின்னா அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்பேற்பட்டவங்களுக்கு நீ எப்போதும் எப்படி இருப்ப, சிம்ம சொப்பனமாக தான் இருப்ப. துர்முக மர்ஷினி ஹர்ஷரதே அப்படின்னு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நம்ம அவளை தாய் அப்படின்னு சொல்கிறோம். அம்மா துர்கே, உன்னோட ஒரு ஆக்ஞையப்படி தான் எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் நடக்கிறது. அப்படி தான் திரிபுவன போஷினி சங்கர தோஷினி, எல்லாவற்றுக்கும் படி அளப்பவளே நீ தான். இந்த அன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொடுக்குற, எல்லாம் பண்ணுற. அப்படி கொடுக்கும்போது அன்னை நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கறச்சே அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாவற்றையுமே சுதந்திரமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நல்ல விதத்தில் நியாயமான விஷயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு இது மறைமுகமாக சொல்லப்பட்டதுனே அப்படின்னு சொல்லலாம். திரிபுவன போஷினி சங்கர தோஷினி அப்படின்னு. சங்கரனுக்கு பிரியமானவளே, நீ கொடுக்குற எல்லாவற்றையும் நான் எப்படி எடுத்துக்கணும், அதை ஒரு நல்ல விதத்தில் எடுத்துக்கொண்டு அதை கையாண்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது. கையாண்டு செயல்படுத்துகிற நல்ல மனப்பக்குவத்தை கொடு அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு கொடுத்துருமா? ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, நீ எப்படி இருக்க, கோஷங்கள் நாங்கள் போடுற கோஷங்கள் கோஷத்தில் கில்பிஷ மோஷினி கோஷரத்தே அப்படின்னு பகைவர்களை அடக்கி ஆளும்போது என்னுடைய பக்தர்களான நாம் கொடுக்குற அந்த துர்கே துர்கதி நாசினி துர்கையம்மான்னு நாங்கள் கூப்பிடும்போது அந்த கோஷங்களில் என் மகன் என்னை கூப்பிடுறா, என் மகள் என்னை கூப்பிடுறா அப்படின்னு அந்த கோஷத்தில் பிரியமானவளே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்தினின்னு மகிஷனை வதம் பண்ணிய அற்புதமான அந்த தாய் வடிவான அந்த துர்காமா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யக பர்த்தினி ஷைலசுத்தே அப்படின்னு சொல்லும்போது
ஏனோ தெரியல இந்த விஷயத்தை வந்து இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற இந்த இளைய தலைமுறையினர், அதுவும் குறிப்பாக பெண்கள், அவங்களுக்கான வரிகள் தான் இது. என்ன அப்படின்னா, அழகிய பின்னிய கூந்தலை உடையவளே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இறைமூர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இறைமூர்த்தத்தோட அந்த அங்க அவயங்கள்லேருந்து நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஸ்லோகத்துலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, ரம்யக பர்தினி சைலசுத்த சைலம், ஒரு மலையரசியான நீ எனக்கு எப்படி இருக்காளாம் அப்படின்னா, முடிந்த அழகிய பின்னிய கூந்தலை உடையவளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தலைமுடிங்கிறத வந்து தலைகேசம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப அழகாக ஒரு பெண்களுக்கு அழகு அப்படின்போது அந்த அழகிய கூந்தல் அப்படின்னு, அந்த அழகிய கூந்தலை அழகிய பின்னி அழகிய பின்னலை உடையவளே அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அழகான வந்து ஒரு பின்னிய கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல, பின்னிய கூந்தல் கருநிற நாகம்லாம் வந்து திரைப்பட பாடல்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பின்னிய கூந்தல் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தர்மசாஸ்திரப்படி சொன்னது. அதனால இந்த கூந்தலை வந்து எல்லாருமே இப்போ ஒரு நாகரீகம் அப்படிங்கிற பேர்வையில் வந்து தலைமுடியை வந்து பின்னிக்கவே வேண்டாம், அப்படியே விரிந்த கோலத்திலேயே இருக்கலாம். அந்த விரிந்த கோலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வேண்டாதது அபஸ்மார காரியங்கள்னு சொல்லுவோம். அதாவது சுபகாரியங்கள்னு ஒன்று இருக்குது, அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், அபஸ்மார காரியம்னு இருக்குது. அந்த காரியத்தும் போது தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தலையை வந்து அப்படியே குளிச்சுட்டு சொட்ட வருவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தானே இது, தெரிந்தே நம்ம தப்பு பண்ணலாமா? அப்போது 24 மணி நேரமும் அந்த கூந்தல் வந்து அந்த விருத்த கோலத்தில் இருக்கிறதுனால பூமியோட ஆக்கர்ஷண சக்தி இழுத்துக்கும், அது நம்மளுக்கு அதாவது அந்த உடலையும் அது பாடாகப்படுத்தும் அப்படிங்கிறது தானே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி விருத்த கூந்தல் இருக்கக்கூடாது, பின்னி முடிஞ்சுக்கணும்னு உங்களுடைய அம்மாக்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து கேளுங்க. அப்படி கேட்கலையா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஒரு தடவையும் ரம்யக பர்தினி சைலசுத்தினா அவள் எவ்வளோ அழகாக அந்த பின்னிய கூந்தலை முடிஞ்சு சுபிக்ஷமாக சோபையோடு எவ்வளோ அழகாக இருக்கா. அப்போ சுபிக்ஷமும் மங்களமும் நம்ம வீட்டுக்கு எப்படி வரும்? மங்களகரமான காரியங்களை செய்யும் போதும் நாம் மங்களகரமாக இருக்கணும் இல்லையா? ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அம்மா நல்லா ஜம்முன்னு பொட்டு வச்சுக்கோ, அழகாக பின்னிக்கோ, பூ வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்மளோட இந்திய நாட்டுக்கும் உரியது தானே. இந்த ஸ்லோகங்கள் வழியாக கூட நம்ம என்ன பண்ணலாம், அழகு கலையை கற்றும் கொள்ளலாம். தன்னம்பிக்கையோட அழகு கலையும் நம்ம துர்காதேவிட்டேருந்து கற்றுப்போம். அருமையாக இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்லிட்டு வரலாம். சுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முகமர்ஷிணி ஹர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கரதோஷிணி கில்பிஷமோஷிணி கோஷரதே धनुजनिरोषिणि तिथिसुतरोषिणि धुर्मदसोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्धिनि शैलसुते. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणाय इति समर्पयामि. सर्वं ललितार्पणम्.